மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா நிவேதா இருக்காங்க. நிவேதா வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். ஸோ இன்னைக்கு நிவேதாவோட கொஸ்டின் ப்ரோன் ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்டான் வீல் இல்லாட்டி பெல்டான் டர்பைன் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ பெல்டான் டர்பைனில் வந்து என்னென்ன கேள்விலாம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணதில் வந்து அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா டிப்ளமோ லெவல் கொஸ்டினில் வந்து இதெல்லாம் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கான்செப்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? pressure of water both at entering and leaving the way atmospheric pressure. ஸோ உள்ள வரும்போதும் வெளியே போகும்போதும் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தான் இருக்கணும். உள்ள வந்தாலும் சரி, உள்ள வரும்போது என்ன ப்ரெஷர் இருக்கணும்? அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கணும். வெளியே போகும்போது என்ன ப்ரெஷர் இருக்கணும்? ஸோ பெல்டான் டர்பைன்ல வாட்டர் உள்ள வரும்போதும் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தான் இருக்கணும், வெளியே போகும்போதும். அதான் 2012 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது Next, number of bucket equal to capital D divided by 2 into small d plus 15. ஸோ கேபிட்டல் டி அப்படின்னா பக்கெட் ஐயா, ஸ்மால் டினா ஜெட் ஐயா. ஸோ கேபிட்டல் பக்கெட் ஐயா பை ஜெட் ஐயா நம்ம சொல்லுவோம் ஜெட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஜெட் ரேஷியோனா எம்னு சொல்லலாம். தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு m by 2 plus 15. ஸோ இதில் என்ன அப்படின்னா இது 2012 கேட்கப்பட்ட கேள்விதான். கண்டிப்பாக பக்கெட் வந்து இருக்குன்னா பக்கெட் வந்து 15 பக்கெட்டுக்கு மேலே தான் இருக்கும். டி பை 2d வந்து இப்போ ஆட் பண்ணும்போது மேபி 2 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 15க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த 15 குறிக்குது. 15 இப்போ டி பை டி பக்கெட் டயா பை ஜெட் டயா, அது ஜெட் ரேஷியோ சொல்கிறாங்க. அது வந்து m by 2 எம்னு கொடுத்துக்கலாம். டி பை டி ஈக்குவல் டு m ஈக்குவல் டு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜெட் ரேஷியோ. இது ஒன்று எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Next point என்னன்னா high head specific speed for a single jet equal to 8.5 to 30 m. ஸோ ஹை ஹெட் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் சிங்கிள் ஜெட் இதுக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் இருக்கணும்னா டபுள் ஜெட் இருக்கு. அப்போ 8.5 30. இது 2023 லேட்டஸ்ட்டாக கேட்கப்பட்ட கேள்வி. அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். Next point என்ன does not require any draft tube. டிராஃப்ட் டியூப் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா டிராஃப்ட் டியூப் எதுக்கு தேவைப்படும் அப்படி யாரும் கேட்டாங்கன்னா டிராஃப்ட் டியூப் வந்து ரியாக்ஷன் டர்பைன் தான் தேவைப்படும். யார் தான் நம்ம போயிட்டு ரியாக்ஷன் டர்பைன் தான் தேவைப்படும். இம்பல்ஸ் டர்பைனுக்கு தேவைப்படாது. பெல்டான்றது என்ன டர்பைனு? இம்பல்ஸ் டர்பைன். இந்த இம்பல்ஸ்ல வர பி வந்து பி ஃபார் பெல்டான் அப்படின்னு ஞாபகம். ஸோ பெல்டானுக்கு வந்து டிராஃப்ட் டியூப் தேவைப்படாது. ஏன்னா ரியாக்ஷனுக்கு தான் வந்து டிராஃப்ட் டியூப் தேவையே தவிர பெல்டானுக்கு டிராஃப்ட் டியூப் தேவைப்படாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ டிராஃப்ட் டியூப் இன்னொரு பேர் இருக்கு. டிராஃப்ட் டியூப்க்கு என்ன பேருனா ப்ரெஷர் ரெக்கவரிங் டிவைஸ். ஏன் தேவைப்படாதுன்றது இன்னொரு காரணமும் தெரியல. ஏன்னா என்ட்ரு ஆகும்போதும் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கு, எக்ஸிட் ஆகும் அட்மாஸ்பியர் இருக்கு. அது ப்ரெஷர் ரெக்கவரிங் டிவைஸ் தேவை கிடையாது. அது இல்லை அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டிராஃப்ட் டியூப் யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து அதுவும் அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுவோம். அப்புறம் பெல்டான் டர்பைனில் வர டி இது பெல்டான் டி வந்து டி ஃபார் டான்ஜென்ஷியல் ஃப்ளோ அப்படின்றது ஞாபகம். டி ஃபார் டான்ஜென்ஷியல் ஃப்ளோ. பெல்டான் டர்பைன் வந்து இது வந்து 2023 கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி. Next வந்து pressure energy of a water is converted into kinetic energy when passing through the nozzle. ஸோ ஃபர்ஸ்ட் நாசில் தான் இருக்கும். நாசிலில் உள்ள வந்தவனும் நாசிலில் வந்து இங்கே வந்து நாசில் என்ன பண்ணோம்னா ப்ரெஷர் எனர்ஜி இருக்கும். நாசில் வெளியே வரும்போது ஃபுல்லாகவே கைனடிக் எனர்ஜியாக மாறும். அந்த கைனடிக் எனர்ஜி அந்த பிளேடு இருக்கும். ஸோ இதான் இம்பல்ஸ் பிரின்சிபல். முக்கியமான பிரின்சிபல் வந்து இந்த கைனடிக் எனர்ஜி தான் பிளேடு இருக்கும். ஸோ இன்னைக்கு என்னன்னா ஒரு 6 கான்செப்ட் நம்ம கற்றுக் கொடுத்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் நிவேதாக்கு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கணும், நன்றி சொல்லணும்.